மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லோரும் ஹெட்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ படிக்கலாமா வேணாமா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்ஸில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ தான் வந்து ஐவிஎஸ் எக்ஸாம், எஸ்பிஐ எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, எஸ்பிபிஓ முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படின்றப்போ அந்த எக்ஸாமுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மெயின்ஸுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதா இருக்கும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு இனிமேல் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு வரப்போது, ஏன்னா எக்ஸாம் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணணும், என்ன எப்படி படிக்கிறது, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஐடியா சொல்லலாம் அப்படின்றக்காக அந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுதுன்னா கீழே லிங்க் வச்சிருக்கேன்ப்பா. ஸோ CWJ40 கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்கும். வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ கதைக்கு வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை இப்போ படிக்கலாமா, இல்லை நான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமேட்டு படிக்கலாமா, இல்லை நான் ப்ரிலிம்ஸு எழுதிட்டேன், நல்லா எழுதியிருக்கேன் அப்படின்ற ஐடியாவிலேருந்து படிக்கலாமா, எப்போ இருந்து படிக்கிறது? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான்ப்பா. ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ உங்களால் வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உங்களால் ரெடியாக முடியும். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஜென்ரலாக ஒரு நார்மலாக ஒரு அனுமானத்தில் எடுத்துக்கிறோமே. இப்போ வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டீங்க, சரியா? ஸோ நீங்கள் நேற்று எழுதிருக்கீங்க, ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, சரியா? ஸோ ஆனால் ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஐயோ ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. சரி, அப்போ ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம படிப்போம். ஓகே, ரிசல்ட் வந்துட்டு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே, அதுவும் எஸ்பி 10 நாள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ 10 நாளில் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்துடும். அந்த 10 நாள் கேப்பில் நீங்கள் எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் படிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை எஸ்பிக்கு நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ எஸ்பிக்கு வந்து நீங்கள் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் 10 நாளில் படித்து முடிக்க முடியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து சிட்டி ரோபோ மாதிரி வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ நியூஸஸ் இருக்கும், ஸோ அவ்வளோ கண்டென்ட் இருக்கும், ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் உங்களால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. ஸோ அதற்காக அந்த ஒரு பாயிண்ட்டே வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி ஜெனரல் அவேர்னஸை நீங்கள் ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு பாயிண்ட், சரியா? ஸோ இந்த விஷயத்தை யோசிச்சிங்கனாலே நீங்கள் வந்து அதை வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி படிக்கலாம். உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ மெயின்ஸ்க்கு நீங்கள் போகிறப்போ ஸோ உங்களுக்கு ரீசனிங்கில் வந்து மேபி நீங்கள் ரீசனிங்கில் ஏதோ ஸ்டக் ஆகலாம், இல்லை ஆப்டியில் வந்து நல்லா பண்ண முடியாமல் போகலாம், ஸோ இல்லை இங்கிலீஷ் வந்து டஃப்பாக இருந்திருக்கலாம். ஸோ பட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஈஸியான ஒரு கொஷினாக இருக்குது அப்படின்றப்போ அதை உங்களால் அப்ரோச்சே பண்ண முடியாமல், நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணாமல், நீங்கள் டெய்லி படிக்காமல் சும்மா கேப்சூல் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன், இல்லை சார் நான் சும்மா இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் பார்த்துருக்கேன், ஸோ எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஸோ நான் டெய்லி நியூஸ்லாம் பார்ப்பேன், டிவியில் பார்ப்பேன், ஸோ அந்த நியூஸ்லாம் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும், அதை வச்சு எழுதிவேன், ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டு வருவோம் சார், கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ உங்களோட சக்ஸஸ்க்கு நீங்களே போக விடாமல் உங்களோட லைஃப் பாதையில் நீங்களே ஒரு பெரிய குழி தோண்டிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? ஸோ அதனால தான் சொல்லுவேன், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, ஜென்ரல் அவேர்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே, சரியா? அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ கணக்குப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ அதான் அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக ஒரு 2-3-4 மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு மெயின்ஸே வந்துடும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே படிச்சிருந்துருக்கும். ஸோ அப்படியே படிக்கலனாலும் தயவு செஞ்சு இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரியா? இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ இருந்தே டெய்லி அட்லீஸ்ட் டெய்லியாவது வீக்லியாவது இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 days ஆட் பண்ணியாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரிசைஸாக, ஸோ ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நியூஸை வந்து ஒரு 2 லைன் 3 லைனுக்குள்ள நடக்கிற மாதிரி நியூஸை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இந்த ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ ஸ்ட்ராங் ஆகிறத விட அபோவ் ஆவரேஜில் இருப்பீங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து அது வந்து மெயின்ஸில் அது வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ உண்மையிலே அது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதில் ஒரு நல்ல மார்க் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மற்றதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆனாலும் ஸோ இந்த மார்க் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதற்கு இப்போ இருந்தே அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆப்டிடியூடை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் எப்படி கேட்பான்னு உங்களுக்கு தெரியலை, டஃப் ஆகிடுச்சுன்னா என்ன செய்யுது? ஓகே, கரெக்ட். ரீசனிங்கை பொறுத்தவரை நான் ஸ்டக் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது? கரெக்ட். ஸோ இங்கிலீஷில் வந்து எனக்கு ஏதாவது புரியாமல் நான் தப்பாக மேப் பண்ணுறேன், என்ன பண்ணுறது? ரைட். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் ஜெனரல் அவேர்னஸ் டாப்பிக்கை பொறுத்தவரையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளேருந்து கேள்வி வரப்போகுது, அது 100% உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுட்டால் தான் நீங்கள் அட்டன் பண்ணவே போகிறீங்க. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கான மார்க்காக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி தயவு செஞ்சு படிங்க. ஸோ அதனால தான் எப்பயுமே டெய்லி படிங்க. டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் படிப்பீங்களாப்பா கரண்ட் அஃபேர்ஸ், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, டெய்லி அதை படிங்க. கண்டிப்பாக நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கு, நீங்கள் போடுற உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு டெய்லி படிங்க, மிஸ் பண்ணிடாங்க, ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ பெரிஸோ இருந்துச்சாலும் எப்போனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.